உறவு வணக்கம். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் எதை ஒன்று சொன்னாலும் அதை செய்து காட்டக்கூடிய வல்லமை கொண்டவர் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதற்கான ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு, வலிமை அவர்கிட்ட இருக்கு. அதற்கு துணையா நிற்கக்கூடிய தம்பிகளும் அண்ணன்களும் தங்கைகளும் நிறைய பேர் அண்ணன் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த வகையில் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா, நானே பனை ஏறி கல்லை இறக்குவேன், உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு இந்த திராவிட அரசை எதிர்த்து அவர் கேள்வி கேட்டிருந்தாரு. அது எல்லோருக்குமே நமக்கு தெரியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பனை, அந்த பனை மரத்தோட கல் அப்படிங்கிறது அதோட பயன்பாடு என்ன அப்படின்னா நிறைய இருக்கு. சங்க காலத்துல இருந்து, சங்க இலக்கியத்திலிருந்து கல்லோட அதோட தேவை பார்த்தீங்க அப்படின்னா அளபரியாதது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பானம். அதை இந்த திருட்டு திராவிட இவர் இருக்கார யாரு, பெரியார் சொல்லக்கூடிய ஈவரா போன்ற ஆட்கள் முதற்கொண்டு எவனாவது 500 தென்னை மரத்தை வெட்டுவானா, வெட்டின ஆட்கள், இது போல கேவலமான ஆட்கள் இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசு அதை ஒழித்தது. ஏன் அப்படின்னா, கருணாநிதி அவர்கள் சாராயம் காய்ச்சணும் அப்படிங்கிற ஒரு போக்கில் அதை அரசு கட்டுக்கோப்பில் எடுக்கணும்னு சொல்லி இந்த கல் இறக்கிற அந்த வேலையை தடை செஞ்சாங்க. இந்த கல்லோட பயன்பாடு என்ன அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி, தென்னை வைத்தவன் தின்னு சாகுவான், பனை வைத்தவன் பார்த்து சாகுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்காடு மொழியும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, பனை மரம் ரொம்ப தாமதமாக வளரக்கூடிய ஒரு மரம், தென்னை ரொம்ப எளிதாக வளரக்கூடிய ஒரு மரம். அதை வளர்ந்தோன்னா அதை வச்சவன் கூட தின்னுட்டு செத்துருவான். 5, 6, 7 வருஷத்தில் அது காய்ச்சலும் சாப்பிட்டு செத்துருவான். ஆனால் பனை அப்படி அல்ல. அதோட வேர் எவ்வளோ தூரம் பயணம் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஒரு பனை அவ்வளோ எளிதாக இவ்வளோ பெரிய பனையை பார்க்கறதுக்கே நமக்கு 10-15 ஆண்டுகளுக்கு மேலே ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்ட இந்த பனை மரத்தில் இருக்கக்கூடிய கல் நிறைய ஒரு மருந்து பொருட்களாகவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மது அப்படிங்கிறத தவிர்த்து அது ஒரு கலைப்பாற்றக்கூடிய ஒரு பானமாக இருந்திருக்கு. அது போதைப் பொருள், போதைகள் இவங்க சொல்லக்கூடிய ஆல்கஹால் அதில் கிடையாது. எவனாவது கல்லு குடிச்சு வெட்டு குத்து நடத்தினா, எவனாவது கல்லு குடிச்சு தாலி அறுத்தான், எவனாவது கல்லு குடிச்சு கற்பழிச்சான் அப்படிங்கிற மாதிரி திராவிட போக்குகள் எவனா செஞ்சிருப்பானா? சத்தியமாக கிடையாது. ஏன் அப்படின்னா, அது அதை குடித்த பிறகு ஒரு தூக்கம் ஏற்படும். அதுக்கப்புறம் அவன் இளைப்பாறக்கூடிய சில நல்ல ஒரு தூக்கம், ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டு உடலை அடுத்த ரெஃப்ரெஷ் சொல்லுவோம்ல, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு போகும். இப்படிதான் அதோட குறிப்புகள்லாம் இருக்கு. நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம், அது வேற. அதுக்கு நீ குடிச்சான்னு கேட்காதீங்க, நம்ம இது வரைக்கும் அதை அருந்தியதில்லை. இருந்தாலும் நம்ம அதை இப்போ உட்கொண்டவர்களை, அதை பற்றிய ஆய்வு, அதை பற்றிய மருத்துவ குணம் எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். இப்போ அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானே பனை ஏறி கல்லை இறக்குவேன் அப்படின்னு சொன்னார். அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம குலசேகரப்பட்டினம் இருக்குல்ல, திருச்செந்தூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் செந்தாலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் அந்த வேலையை செய்கிறாரு. அவர் பனை ஏறி அந்த கல்லை இறக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய கல்லிறக்கும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு திருவிழாவாகவே நடக்க போகுது. எங்கே அப்படின்னா, நான் சொன்ன இடத்துல. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலையில் அண்ணன் சீமான் அவர்கள் இறங்குறாரு. அது மட்டுமல்லாது கூட இருக்கக்கூடிய தம்பிமார்களும் அந்த வேலையை செய்கிறாங்க. அரசு இதை எப்படி முடக்கலாம் அப்படிங்கிறது திட்டம் தீட்டி கொண்டு இருக்கிறதும் நமக்கு தெரியும். இதை தடை செஞ்சாகணும், சீமான் அவர்களை மரம் ஏற விட்டுறக்கூடாது அப்படின்னு 100% போக்குல வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தடை என்றாலே அதை உடை அப்படிங்கிறதுக்கு நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு உருவம் யார் அப்படின்னா அண்ணன் சீமான். கண்டிப்பாக அதை ஏறி அந்த வேலையை செய்ய தான் போறாரு, அதை நடத்த போறாரு. அது மட்டுமல்லாது அடுத்த வேலையா அண்ணன் சொன்னது போலவே ஆடு மாடுகளுக்கு ஒரு மாநாடு நடத்துறதாவே இருக்காரு. சிரிச்சிடாதீங்க. என்னன்னா ஆடு மாடுக்கெல்லாம் மாநாடு என்னன்னா, அந்த ஆட்டு மாடுல இருந்து எவ்வளவு பெரிய சந்தை பொருளாதாரம் அல்லாது தற்சார்பு பொருளாதாரம் இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆட்டுக்கறி என்ன விலைக்கு விற்குதுங்கிறது தெரியும். பாலோட தேவை எவ்வளவு இருக்குன்னு தெரியும். ஒரு நாளைக்கு எவ்வளவு பாலை நம்ம ஆந்திராலேருந்து கொள்முதல் பண்றோம் அப்படிங்கிறதும் உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம பேசியிருக்கோம், நிறைய காணொலியில இருக்கு, அண்ணனும் பேசியிருக்காங்க, நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ஆடு மாடுகளுக்கு என்று தனியா ஒரு மாநாடு நடத்துறதாவும் சொல்லியிருக்காரு அண்ணன். அதே போல இந்த கல்பானத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இந்த திராவிட அரசு முடக்கியது அப்படின்னா, ஒருவன் அதை குடித்து அவன் மதுபோதை அல்லாது அவன் தூங்கிடக்கூடாது. அது அந்த கல்லை இறக்குறனால இந்த அரசுக்கு ஏதாவது வருமானம் இருக்குமான்னு கேட்டா இல்லை. கல்லை இறக்கக்கூடிய பனையேறிகள் ஏறி இறங்கி அவர்களோட வாழ்வாதாரத்தையே தடை செய்யக்கூடிய வேலையை தான் இந்த திமுக அரசு செஞ்சிருக்கு. இது நம்ம எல்லோருக்குமே தெரிந்தது. கள்ளுக்கடையை ஒழிக்கிறேன்னு சொல்லிக்கிற பேர்ல, அதாவது கள்ளுக்கடைகளில் அந்த கல்லில் மாத்திரையை போட்டு போதைக்காக பயன்படுத்தியது வேற, கள்ளச்சாராயம் காய்ச்சது வேற. ஆனால் பனைமரத்தில் இருந்து வரக்கூடிய
ஒரு சாறு, அந்த பனைச்சாறு, அந்த கல் வந்து அதோட மகிமை வேற. இப்படி பனைமரத்தை தமிழர்களோட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீக்கி இன்னைக்கு வந்து பனையோட பயன்பாடே இல்லாமல் போயிட்டு, அது போல பனைமரங்களே அழிவின் போக்கில் போயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டு சக்கரை, பனக்கற்கண்டு இப்படி சொல்லக்கூடிய பொருள்கள் அப்படிலாம் குறைஞ்சிருச்சு, பயன்பாட்டில் இல்லை. இந்த வெள்ளை சர்க்கரை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட கேடுகள் அதில் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இன்னைக்கு அம்மையார் நிர்மலா சீதாராமனோட மிகப்பெரிய அளப்பரியா வந்து ஒரு தொன்று என்ன அப்படின்னா, நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியை தூக்கி அடிச்சுட்டு வெள்ளை சர்க்கரைக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. வெள்ளையா இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே வந்து அது ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. இப்படி சர்க்கரையை, வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்துறதுனால என்னென்ன நோய்கள் வருதுங்கிறதும் நம்ம வந்து நிறைய மருத்துவர்கள் வந்து வலைவொலியில் வந்து சமூக ஊடகத்திலேருந்து சில செய்தி ஊடகங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது உண்மை. இருந்தும் அதை அரசு அதை வந்து பயன்பாட்டில் வச்சிருக்கு. இப்படி பனை மரத்தை வந்து நம்மளோட வாழ்வியலில் ஒரு உணவாக இருந்தக்கூடிய ஒரு மரத்தை தன்னிறைவு கொடுத்து அதை வந்து இப்படி ஒரு கேவலமான சூழலை கொண்டு போய் விட்டது மிகப்பெரிய சோகம். ஆனால் அண்ணன் இதுக்கெல்லாம் பயப்படாது, நான் இறக்குவேன், என் ஆட்சி வந்த பிறகு அதை வந்து சட்டப்படி அதை சொல்லும் அப்படின்னு. இந்தியாவிலேயே கல்லிறக்க அனுமதி அற்ற ஒரு மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான். ஆந்திரா சைட்லாம் போட்டிங்கன்னா ஈச்சங்கல், தென்னங்கல், பனங்கல்னு நிறைய கிடைக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய, அதாவது ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கூந்தல் பனைன்னு ஒன்று இருக்குது. அந்த கூந்தல் பனையிலிருந்து குடிக்கக்கூடிய கல்லை வந்து ராஜாக்கள் அவர்களுடைய குடும்பங்கள் மட்டும்தான் அதை அருந்துவாங்க, மற்றவர்கள் கிடையாது. ஏன்னா கூந்தல் பனையோட பயன்பாடு அதிகம், மருத்துவ குணம் அதிகமாக இருந்தது. அதை நம்ம இன்னமும் வந்து திருச்சியில் அதை பார்க்கணும் அப்படின்னா, திருச்சியிலேருந்து திருவரம்பூர் போய் திருவரம்பூர்லேருந்து கல்லணை போகிற வழியில் திருவரம்பூர் கல்லணை ரோடு ஏறக்கூடிய இடத்துல ஏறி அந்த காவிரி ஆட்சிக்கரை ஏறி வலதுபுறம் திரும்பும்போது ஒரு மிகப்பெரிய பனை இருக்கும், கூந்தல் பனைன்னு. அப்படியே நல்லா விரிஞ்சு பயங்கரமாக இருக்கும் பார்ப்பதற்கு. அதே போல் ஒரு பனையை நான் இறக்கப் போகிறேங்கிறத காட்டுறதை இப்போ பார்க்கணும் அப்படின்னா, அதே திருச்சி திருவரம்பூர் பேருந்து நிறுத்தத்தில் இடதுபுறம் கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சி போகக்கூடிய அந்த இடதுபுறம் அந்த கரையில் போனீங்க அப்படின்னா, கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்க வகையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பனைமரம் பூத்து குலுங்கி நிற்கும். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாகவே நான் பார்த்துருக்கேன். அது வந்து நிற்குது. அது வந்து தன் இறக்க போல நான் என்னோட வாழ்க்கை முடிய போகுது அப்படிங்கிறத காட்டியிருக்கு. மிகப்பெரிய ஒரு பனை வந்து அவ்வளோ எளிதானது ஒரு நல்ல நாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு பொருளும் அல்ல. இந்த புறநானூறு, தொல்காப்பியம், 10 பாட்டு இப்படி அனைத்து வகையிலுமே கல்லை பற்றிய சிறப்பு இருக்கு. சிறப்பு நம்ம குடிக்கிற சிறப்புக்கு கல்லுக்குன்ற ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா சிறப்பு அந்த என்னன்னா இப்ப நம்ம சொல்றோம்ல டானிக் சிறப்பு குடிங்க, அது போல அது ஒரு சிறப்பு. அதை தடை செய்து வியாபார நோக்கத்துடன் இந்த டாஸ்மாக் ஓபன் பண்ணி அதில் காட்சி வித்து குடும்பத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வேலையை ஆட்சியர் அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த திராவிட அரசு செய்து, ஸ்டாலின் அரசு மட்டுமானு கேட்டால் கிடையாது. அதை அதிமுக அரசு செய்து கொண்டு இருந்தது. இப்போ இந்த அமபோகமாக செஞ்சிட்டு இருக்கு. ஆட்சி எதிர்கட்சியாக இருந்தால் சாராயத்துக்கு எதிராக, சரக்குக்கு எதிராக கொடி பிடிக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் இப்போ அதை அனுமதித்து வாய் திறக்காது மௌனம் காத்து பல பேர் தாலி அத்து வேலை செய்கிறாங்க. கல்லை குடிப்பதால் யாராவதுக்கு வந்து மலட்டுத்தன்மை இருக்குதா, இல்லை கல்லை குடிப்பதால் யாராவதுக்கு ஆண்மை குறைவு ஏற்பட போகிறதா, அல்லது கல்லை குடிப்பதால் வேறு ஏதாவது மருத்துவ ரீதியான சில உபாதைகள் ஏற்பட போகிறதா? அது மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்திற்கு எதிராக சில கேவலமான வேலைகளில் கல்லை குடித்து இந்த வேலையை செய்தார், கல்லை குடித்து கொலை செய்தார், கல்லை குடித்து கற்பழித்தார் அப்படிங்கிற மாதிரி வேறு ஏதாவது வகையில் சில வேலைகள் செய்ய போகிறார்களா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவை அனைத்தையுமே சாராயத்தை குடித்து மதுபோதையில் உயிர் பிரிந்தது, மதுபோதையில் விபத்து ஏற்பட்டது, மதுபோதையில் வாகனத்தில் மோதினாங்க, மதுபோதையில் நண்பர் தாக்கி கொண்டு இறந்து போனாங்க, மதுபோதையில் கணவன் மனைவியை அடித்து கொன்றாரு அப்படின்னு பல செய்திகள் இருக்கு. மதுபோதையில்னு இந்த மக்களோட தாலி அறுக்கக்கூடிய வழியை இந்த திமுக தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்குது. ஆனால் இந்த கல் போன்ற மருத்துவ பயனுள்ள அது மக்கள் பயன்பாட்டில் அன்றை தொட்டு இன்று வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தடை செய்வதற்கான நோக்கம் என்ன? இது இவர்களுடைய திராவிட சிந்தனை. அது மட்டுமல்லாது இவர்கள் சொல்லக்கூடிய ஈர வெங்காயம் மன்னிக்கணும், அதாவது ஈவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய போக்கில் எவனாவது 500 தென்னை மரத்தை வெட்டுவானா பைத்தியக்கார பயிலுவ அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. கல்லிறக்கம் மட்டும்தான் அந்த தென்னை பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு நிறைய இருக்குது. இப்படி பைத்தியக்காரத்தன வேலைகளை செய்து கொண்டு இந்த மக்களை மடைமாற்றி மக்களை அடிமைப்படுத்தணும்,
எதிர்கால தலைமுறை முன்னாடி தான் வந்து கல்யாணம் ஆனால் அனைவருக்குமே குழந்தை பிறக்கும். இப்போ வந்து குழந்தை பெறுவதற்குனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருத்தரிப்பு மையங்கள் இருக்குது. அது மட்டும் அல்லாது அதில் வந்து சிறப்பாக சொல்லணும்னா இஎம்ஐ வசதி இருக்குது. இப்படி எல்லாத்துக்குமே மூலப்பொருளாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மதுன்னு சொல்லக்கூடிய இவர்கள் விற்கக்கூடிய சரக்கு, வீரன், ஓல்டு மங்கு இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சரக்குகள். அப்போ இந்த இதையெல்லாம் தடை செய்துவிட்டு ஏன் இயற்கையாக பனைமரம் எவ்வளவு பெரிய பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அது இயற்கையாக மண்ணில் இருந்து வளரக்கூடிய அந்த ஒரு மரத்தோட பயன்பாடு, அதில் இருக்கக்கூடிய ஒரு பானம் இந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு பயன்பாட்டில் இருக்கும், அது எவ்வளோ நல்லது அப்படின்னு இந்த அறிவில்லாத அரசுக்கு ஏன் தெரியலை அப்படின்னு கேள்வி இருக்குது. இதையெல்லாம் வந்து நீங்களோ நானோ அல்லது மற்றவர்களோ செய்ய முடியாது. இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒருவன் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரும் பொழுது தான் நடக்கும். அதை அண்ணன் சீமான் செய்து காட்டுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதன் வந்து உறுதியாக நாம் யார் கூடவும் கூட்டணி இல்லாமல் நேரடியாக மக்களோட கூட்டணி வச்சு மக்களுடைய கோரிக்கைகளை வச்சு பயணம் செஞ்சிட்ருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். இதை இப்போ என்ன அப்படின்னா, இந்த திமுக அரசு அந்த நிகழ்வை தடை செய்வதற்கான 100% வேலையில் இறங்கியிருக்கதா சில செய்திகள் வந்து நமக்கு கிடைக்கப்பெறுது. அதை நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம தடையை தாண்டி சில வேலைகளை அண்ணன் செய்வார். கண்டிப்பாக இந்த விழா வந்து நடக்க தான் போகுது, கல்லிறக்கம் விழா நடக்க தான் போகுது, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல் இது நம்ம வந்து முடிந்தளவு நம்ம வந்து இது பேர ஆதரவோடு நம்ம வந்து கலந்துக்கணும். ஏன்னா வரலாற்றிலேயே எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு அமைப்பும் செய்ய முடியாத ஒன்றை அண்ணன் செய்கிறார். அமைப்புங்கிறது கல்லிறக்கம் அந்த விவசாயிகள் செஞ்சுருக்காங்க, பனையேரிகள் செய்திருக்காங்க, அது வேற. ஆனால் மற்ற மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய எந்த ஒரு அமைப்பும் யாரும் செய்ய முடியாத ஒன்றை அண்ணன் சீமான் செய்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து இரும்பு கரம் கொடுத்து நம்ம பக்கபலமாக இருக்கணுமே தவிர இதை நம்ம வந்து ஒரு இந்த வேலை அந்த மாவட்டம் செஞ்சுக்கும் பார்த்துக்கும் அப்படின்னு கடந்து போகாமல் உறுதுணையாக களத்தில் நிற்கிறோம்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.